அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிற புக் வந்திருக்கா? வந்திருக்குங்க ஐயா. நல்லது. இப்ப இந்த உங்களுக்கு அனுப்பிச்ச புக் தான், ஏற்கனவே அனுப்பிச்ச புக் இது. இப்ப இந்த புக்ல வந்து ஒரு முக்கியமான பாடல் முதல்ல இருக்கு பாத்தீங்களா, அதை படிச்சுட்டு தொடங்குறோம். அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாகர்த்தவிவ் சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபதையே ஜகத்தக பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். அதாவது இங்க என்ன இந்த இடத்துல சொல்ல வருது சாஸ்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல தாய் தந்தையாக இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி நாம் இந்த நூலின் வாயிலாக சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். அதாவது அந்த தூய அறிவாகிய சிவத்தையும் அதன் வெளிப்பாடாகிய மனதையும் கொண்டே நாம் இந்த மொழி அறிவை பெறப்போகின்றோம் என்பதாக பார்க்கிறோம். இது வந்து மகாகவி காளிதாசால் பாடப்பட்ட ஒரு ஸ்லோகம், ரகுவம்சத்துல வருது. அதாவது சொல்லையும் பொருளையும் நிலைநிறுத்த சொல் பொருளாய் இணை பிரியாதிருக்கும் ஜகத்தின் அம்மையப்பனாய் நிற்கின்ற பார்வதி பரமேஸ்வரனை நான் வணங்குகின்றேன். பார்வதி பரமேஸ்வரனின் அருள் நமக்கு சம்ஸ்கிருத மொழி அறிவை கொடுத்து காக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பொருள். அப்ப நம்ம சம்ஸ்கிருத பாஷாவை பத்தி ஏற்கனவே பார்த்தோம். நேற்று வகுப்புல ரொம்ப விளக்கமாவே எல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து கீர்வாணி தேவ பாஷா அப்படின்னு எல்லாம் இந்த மொழி வந்து அழைக்கப்படுகிறது. இது வந்து உலகில பல நாடுகள்ல பரவலாகவே பேசப்பட்டு போதிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வாக்கிய அமைப்புல சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் பல ஒற்றுமைகள் காணப்படும். ஆனா நம்ம ஆங்கில வழியில கற்றுக்கொள்வதை விட தமிழ் வழியில சம்ஸ்கிருதம் கற்பது மிகவும் எளிதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாமெல்லாம் வந்து தாய்மொழி தமிழர்கள் அப்படிங்கிறதுனால இன்னும் நம்ம சிறப்பாக அந்த எழுத்துக்களை படித்து புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். இப்ப நீங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நீங்க சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி சாத்தியம்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியை நீங்க தினசரி செய்யறதுலதான் சாத்தியம்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நம்ம முதல் நிலை பார்க்க போறோம். இப்ப சமஸ்கிருத பாடம் எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம 3 பார்ட்டா பிரிக்க போறோம் சமஸ்கிருத மொழியை படிக்கிறதுல. இப்ப முதல் நிலையில நம்ம எழுத்துக்கள், இலக்கணங்கள், அப்புறம் அந்த எழுத்து கூட்டி படிக்கிறது, அப்புறம் அந்த எழுத்துக்குண்டான அர்த்தங்கள் எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் 2வது நிலை போகும்போது இன்னும் கொஞ்சம் உயர் பரிமாண பாடங்கள் எல்லாம் பார்ப்போம். 3வது நிலை வந்து இன்னுமே ரொம்பவே பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துடலாம். அந்த அளவுக்கு இங்க வந்து 3 நிலைகள்ல இந்த பாடங்களை வந்து நம்ம பிரிக்கிறோம். அது நம்முடைய தாய்மொழியிலே கத்துக்கிறோம். அப்படிதான் இந்த புக்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப சம்ஸ்கிருத முதல்நிலை பாடங்கள் வந்து ரொம்ப பேசிக்கா ஆரம்பிக்க போறோம். அதாவது சம்ஸ்கிருத மொழி வந்து ஓரளவுக்கு பரிச்சயம் உள்ளவர்களுக்கும் இது எளிமையாக புரியுற மாதிரி இருக்கும். பரிச்சயமே இல்லை, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னாலும் நீங்க கண்டிப்பா இதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க இதை எப்படி இந்த சம்ஸ்கிருதம் படிக்க வரும்போது பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா வச்சுக்கோங்க கையில. ஏன்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸை வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்பதான் அடுத்தது நீங்க அதை மெமரி பண்ணி அதை கரெக்டா நீங்க ஞாபகப்படுத்திக்க முடியும். இப்ப நம்ம சம்ஸ்கிருத எழுத்துக்களை வந்து வர்ணமாலா அப்படிங்கிற பெயர்ல அழைப்போம். அதாவது உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு மொழி அறிவு வரணும் அப்படின்னா, அந்த மொழியை பற்றிய சில எழுத்துக்களும் சில வார்த்தைகளும் உங்களுக்கு மனசுக்குள்ள பதியணும். அப்பதான் மொழி அறிவு உள்ள போகும். இப்ப சம்ஸ்கிருத எழுத்து அறிவது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சமஸ்கிருத மொழியை பொறுத்த வரைக்கும் வர்ணமாலா என்ற பெயர்ல தான் நம்ம அழைக்கிறோம். அதனால இந்த பெயரை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. அதாவது எழுத்துக்களை பற்றி நம்ம சொல்லும் போது வர்ணமாலா என்று சொல்லும். இது வந்து சமஸ்கிருத மொழியினுடைய ஒரு சிறப்பு. இது இந்த பாடங்கள் வந்து ரொம்ப பேசிக்கா நம்ம தொடங்குறதுனால, அந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கிறதுக்கு படிப்படியா கத்துக்க போறதுனால அந்த எழுத்துக்களுக்கு வந்து வர்ணமாலா என்று இங்க நம்ம பெயர் வைக்கிறோம். இது அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத வினை மற்றும் பெயர் சொல்கள் இருக்கு. இது இலக்கண முறையில இதை பார்க்க போறோம். சம்ஸ்கிருத நாம பதானி கிரியா பதானி ச
அதாவது இந்த படிவில் சம்ஸ்கிருத இலக்கணம் எளிய முறையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எளிய சம்ஸ்கிருத வாக்கியங்களை எழுதி மகிழ்வீர்கள் என்று இங்க நம்ம சொல்றோம். 3வது நிலையில வந்து சம்ஸ்கிருத வாக்கிய அமைப்பு பண்றோம். வாக்கியங்கள் எல்லாம் எப்படி அமைக்கிறது அப்படின்ட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத வாக்கிய ரசனா அப்படின்னு நீங்க சொல்லிடுது. ரசனா அதாவது நீங்கள் முழுமையாக சம்ஸ்கிருத வாக்கியங்களை இலக்கண பிழை இல்லாமல் கற்பிக்கப் போகிறீர்கள் என்று இங்க சொல்ல வருது. 4வது சம்ஸ்கிருதவுடைய சிறு சிறு பாடங்கள், அதாவது சின்ன சின்ன கதைகளாக வரும், சில முக்கியமான உரைநடை பகுதிகளாக வரும். இந்த மாதிரி எல்லாம் படிப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லகு பாட்டாணி, அதாவது எளிமையா நீங்க இந்த பாடங்களை படித்துக் கொள்ள முடியும் என்பதாக இங்க பார்க்கிறோம். இந்த பகுதியில வந்து 1 அல்லது 2 பக்தியில சிறு சிறு பாடங்கள் வரும். அவைகள் இந்த நிலையில் கற்ற திறனை உறுதிப்படுத்தும் வகையில் அமைகின்றன என்று பார்க்கிறோம். இப்ப நம்ம பெரும்பாலும் இந்த புக்கை வச்சுதான் நம்ம இந்த பாடங்களை படிச்சுக்கிட்டு போவோம். அதே சமயம் நான் கூடவும் சில நோட்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. அதாவது சமஸ்கிருத எழுத்துக்களை நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு கூடுதலான நோட்ஸ் எல்லாம் இதுல கொடுப்பேன். இப்ப நம்ம சமஸ்கிருதத்துக்குள்ள முதல்ல நுழையிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பிரவேசிக்கான்னு சொல்றோம். அதாவது பிரவேசிக்கம் அப்படின்னா முன்னாடி உள்ள நுழையிறதுன்னு அர்த்தம். ஒரு பிரவேசம் பண்றோம் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் சமஸ்கிருத வார்த்தையில பிரவேசிக்ககா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த உள்ள நுழையிறது, சமஸ்கிருத பாஷைக்குள்ள நம்ம உள்ள நுழையிறது பிரவேசிக்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப சமஸ்கிருத எழுத்து அறிவோம் அப்படிங்கறத வர்ணமாலா என்று பார்க்கிறோம். இந்த அடிப்படையில இப்ப நீங்க சமஸ்கிருத எழுத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விநாயகருடைய பாடலையும் கலைவாணனுடைய பாடலையும் படிச்சுட்டு போறோம். ஏன் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஒரு மொழி நம்ம கற்றுக்கொள்ள வரோம் அப்படின்னா அந்த மொழி முழுமையா கற்று முடிப்பதற்கு வந்து சில தேவதைகள் தடை பண்றவங்க இருக்காங்க, சில தேவதைகள் வந்து அருள் புரியறவங்க இருக்காங்க. இப்ப இங்க நம்ம தேவதைகள் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து கற்பனை கதாபாத்திரங்களா வேணா வேற வேற உருவத்துல இருக்கலாம். பட் நாம வந்து அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வேதாந்த பாடத்துக்குள்ள வந்த பிறகு நமக்கு வந்து தேவதைகள் என்னன்னா எண்ணங்கள் தான், மற்றவர்களுடைய மன எண்ணங்கள் தான். அப்ப நம்முடைய பாடம் இப்ப நீங்க படிக்க வந்த உடனே இப்ப நீங்க நல்லா ஒரு தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு வீட்டுல இருந்து இப்ப லேடிஸ் படிக்க வந்திருக்கீங்கன்னா வீட்டுல ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு வேற வேலை இல்லையா, 1008 வேலை இருக்கு, நீ இப்ப சமஸ்கிருதம் படிச்சு நீ என்னத்தை கிழிக்க போற, வேலையை பாரு அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. அதாவது ஆண்கள் வந்து பெண்களை தடுக்கலாம், பெண்கள் வந்து ஆண்களை தடுக்கலாம். சில ஆண்கள் வந்து சமஸ்கிருதம் படிக்க வருவாங்க. அப்ப வீட்டுல பெண்கள் என்ன சொல்லுவாங்க, ஆமா இந்த வயசுல போய் நீங்க சமஸ்கிருதம் கண்ணு என்னத்தை கிழிக்க போறீங்க அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள் வந்து நம்ம வீட்டுல இருந்து வரலாம், வெளியிருந்து வரலாம், மற்றவர்கள் மூலமா வரலாம், எப்படி வேணா வரலாம் இல்லையா. அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தடைகள் தானே. அதாவது ஒரு மொழி அறிவை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம போறதுக்கும் சில தடைகள் வரும். அந்த தடைகளை தகர்த்தெறியறதுக்கு அந்த கெட்ட தடைகளை தூக்கி வீசக்கூடிய நல்ல விஷயங்களை நாம நம்முடைய மனதுல கொடுத்தோம்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மள தொடாது. அதுக்காக சொல்றேன். அப்ப அதனால இங்க நம்முடைய பண்டைய ரிஷிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய மந்த்ராஸ், ஸ்லோகாஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அதுல நம்ம இப்ப முதல்ல பாக்குறது விநாயகருடைய மந்த்ரா. இது என்ன சொல்லுது அப்படின்னா, வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேசு சர்வதா அப்படின்னு இந்த மந்திரம் வந்து மகா கணபதிய அருளோட நாம இங்க வந்து இந்த பாடத்துக்குள்ள வரோம். ஏன்னா இங்க என்ன விஷயங்கள், மோசமான விஷயங்கள் நம்மளை தாக்குறதா இருந்தாலும் அதையெல்லாம் சூரிய பிரகாசத்தின் போல அதை நீக்கி விடுவார். ஏன்னா இருளை நீக்குகின்ற சூரியன் மாதிரி இங்க நம்முடைய விக்னங்களை எல்லாம், குறைகளை எல்லாம் நிர்விக்னம் குருமே தேவா, அதுதான் மகா கணபதியினுடைய அனுகிரகம், அருள் என்று இங்க நம்முடைய சாஸ்திரம் பார்க்குது. அதனால இந்த விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு நாம வந்து இந்த பாடத்துக்குள்ள போறோம். இப்ப நீங்க இந்த பாடம் எல்லாம் இப்படி படிக்கும்போது, இப்போ இங்க நான் ஆசிரியர்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம இந்த குரூப்பை வந்து 10 பேரா பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, 10 பேரா பிரிச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ 10 லீடர் இப்ப நம்ம தேர்ந்தெடுத்து அந்த 10 லீடருக்குள்ள மாணவர்களை சேருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் ஏற்பாடு பண்ணோம். ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒருத்தரே வந்து 4 ஆசிரியர்கிட்ட 5 ஆசிரியர்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்திருக்காங்க. ஒரே ஆள் வந்து 5 குரூப்லயும் போய் சேர்ந்துக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா, எந்த குரூப்ல படிப்பாரு அவரு, அது என்னன்னு தெரிஞ்சுக்காம அப்படி போய் சேரக்கூடாது. இல்ல என்ன சொல்ல வரோங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க காது கொடுத்து கேட்கணும். எதுக்கு இப்ப இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து 10 ஆசிரியர்கள் கிட்ட
உங்களுக்கு விருப்பமான ஆசிரியர் தேர்ந்தெடுத்து நீங்க அங்க போய் படிங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 பேர் அந்த ஆசிரியர்கிட்ட சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப 10 பேரும் 10 ஆசிரியர்கிட்ட சேர்ந்தீங்கன்னா 10 பேர் தான் 100 பேர் ஆயிடுவீங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்ம 10 லீடர்ஸை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தர்கிட்டயே 20 பேர் 25 பேர் போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து 5 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட 12 பேர் இருக்காங்க. இப்படி எல்லாம் தாறுமாறா சேர்ந்திருக்கு. அப்புறம் கடைசியில அது என்னன்னு பார்த்தா ஒருத்தருடைய ஐடியிலேயே வந்து ஒருத்தர் பேர் கொடுத்திருக்காங்க. அவருடைய பேர் இன்னொருத்தருடைய ஐடியில இருக்கு, இன்னொருத்தர் ஐடியில இருக்கு. இப்ப 3 ஆசிரியர்கிட்டயும் பேர் கொடுத்திருக்காங்க. அப்போ எங்க போய் படிப்பாங்க? எந்த ஆசிரியர்கிட்ட போய் படிப்பீங்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. அப்ப கரெக்டா உங்களுக்கு எந்த ஆசிரியர் தேவையோ அவர்கிட்ட வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லி அங்க போய் நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 பேர் அவங்க அலாட் பண்ண பிறகு மீதி வர்றவங்களை அவர் சேர்த்த முடியாது. அடுத்த ஆசிரியர்கிட்ட தான் நீங்க போகணும். அந்த மாதிரி மாத்திக்கணும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இங்க வந்து எல்லாம் மாறி மாறி சேர்ந்திருக்கிறதா நான் பாக்குறேன். சோ அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிங்க. நாளைக்கு அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் திருத்திக்கிங்க. எதுக்கு இப்ப நம்ம அந்த லீடர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா பாருங்க, இப்ப இந்த வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேசு சர்வதா அப்படின்னு இந்த மந்திரத்தை நான் இப்ப சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப இதை எப்படி உச்சரிக்கணுங்கிறத நீங்களும் உச்சரிச்சு கத்துக்கணும். அந்த மந்திரங்களை நீங்க முறையா படிக்கத்தான் உங்களுக்கு அந்த தேவதையினுடைய அனுகிரகம் கிடைக்கும், அந்த அருள் கிடைக்கும். அதாவது இப்ப நீங்க சொல்லலாம், இவங்க யாரு நமக்கு அருள் கொடுக்கறது அப்படின்னா, அப்ப உங்க வீட்டுல இவங்க யார் நம்மளை கெடுக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம்ல. இப்ப நான் சொல்ற விஷயம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஏதோ ஒரு தேவதை எனக்கு அருள் கொடுத்துதான் நான் இதை படிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒருத்தர் ரைஸ் பண்றாருன்னு வச்சுக்கீங்களேன். சரி, அந்த தேவதை அருள் கொடுக்க வேண்டாம்ப்பா, ஆனா உங்க வீட்டுல இருக்கிற தேவதை ஒண்ண படிக்க விடலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டோம்னா அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப வீட்டுல இருக்கிறவங்க யாராவது நீங்க பாடம் படிக்க வரும்போது இதெல்லாம் படிக்க கூடாது, 1008 வேலை இருக்கும், வேலையை பாருன்னு சொன்னா நீங்க அவங்க பேச்ச மீறி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப உங்க வீட்டுல இருந்து ஒரு தடை வருதுன்னாலும் அது ஒரு தேவதையினுடைய தடை. அதே மாதிரி உங்களுக்கு நல்லது வருதுன்னாலும் அது ஒரு தேவதையினுடைய அனுகிரகம். அந்த மாதிரி இங்க நம்ம வந்து மற்றவர்களுடைய மனோபாவங்களை தேவதைகள் வடிவங்களா பார்க்கிறோம் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மந்திராவை நீங்க சொல்லி சொல்லி நீங்க கிளாஸ் எடுக்க கிளாஸ் படிக்க உங்களுக்கு நெகட்டிவான எனர்ஜி வந்து உங்களை தாக்காது. நீங்க தொடர்ந்து இதுல பயணம் பண்ண முடியும். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு உயரிய பாடம். இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன பெரும்பாலும் சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்குண்டான இடத்துக்கு போனா தான் அதை சொல்ல முடியும். எல்லாரும் கிளாஸ் கவனிச்சுட்டு தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேற வேலையில் இல்லையில்ல. பாருங்க, இப்போ இன்னொரு புக் வந்திருக்கும் பாருங்க. இந்த புக்ல என்னன்னா சரஸ்வதியுடைய ஸ்லோகம் இருக்கு. இப்ப இதை படிக்கிறேன் பாருங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேஷதா. இப்ப நான் இந்த மாதிரி படிச்சுட்டேன். இப்ப நான் வேகமா படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதை பத்தி தெரியும், நான் படிச்சுட்டேன். ஆனா நீங்க ஆரம்பத்துல படிக்கிறவங்க இப்படி படிக்க முடியாது. பொறுமையா என்ன பண்ணிக்கணும்? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி. இப்ப அந்த படிக்கும்போது இப்ப நீங்க தமிழ்ல படிக்கும்போது காமரூபிணி அப்படின்னு படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ அந்த பியா பியா அப்படிங்கிற இந்த எழுத்துல கன்ஃபியூஷன் வரும் பாருங்க. இந்த இடத்துல பியா ஹைலைட் பண்றேன் பாத்தீங்களா? இங்க சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது வந்து பி. ஏன்னா சான்ஸ்கிரிட் வந்து ப ப ப ப அப்படின்னு 4 எழுத்து இருக்கு. இப்ப நீங்க காம ரூபினின்னு படிச்சா சரியா வருதுன்னு அர்த்தம். காம ரூபினி அப்படின்னு படிச்சீங்கன்னா சரியா வரலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிஏ நீங்க இங்க பியா மாத்திட்டீங்க. ஏன்னா நீங்க தமிழ் மொழியை படிச்சதுனால உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, நீங்க தமிழ்ல படிச்சுட்டீங்க. தமிழ்ல வந்து ஒரே பாதானே. அப்ப அந்த பாவை நம்ம உச்சரிக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை அழுத்தம் கொடுப்போம், சில இடத்துல அழுத்தம் கொடுக்காம படிப்போம். அப்ப நம்ம ரூபான்னு படிக்கலாம், ரூபான்னு படிக்கலாம். இப்ப ரூபா அப்படின்னா அது ஒரு வேர்டு தான், தமிழ் வேர்டு தான். ரூபா அப்படின்னாலும் அதுவும் தமிழ் வேர்டு தான். அப்ப அந்த ரூபா ரூபா அப்படின்னா என்ன மீனிங்ல நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரூபம் என்றால் உருவம், ரூபா என்றால் பணம். தமிழ் அப்படித்தான் நம்ம பாக்குறோம். ரூபா அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்ல அந்த பாவும் பாவும் மாறிட்டா மீனிங்கே மாறிடும். தமிழ்ல அது ஒரு பெரிய சிறப்பு. அதாவது மற்ற லாங்குவேஜை விட தமிழ் வந்து ரொம்ப டஃப். ஏன்னா 4 எழுத்துக்களும் ஒரே இடத்துல படிக்கிறதுனால அதுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை உச்சரிக்கலன்னா தமிழும் நம்ம அப்படிதான் தற்குறியா தான் போயிட்டு இருக்கோம். அப்படிதான் இன்னைக்கு தற்குறி மாதிரி தான் தமிழ் போயிட்டு இருக்கு. அது வேற விஷயம். ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறதுனால தமிழ் தப்பு தான் உச்சரிக்கிறோம். அப்படிங்க சரஸ்வதி நமஸ்துப்யம் அப்படின்னா அந்த இப்பு வந்து இங்க இந்த பா வந்துடுது பாருங்க. இங்க இடத்துல வர்ற இந்த பாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்.
ஆனா நீங்க சாதாரணமா பா வந்ததுன்னா அங்க அழுத்தம் கொடுக்க கூடாது. அப்படி நீங்க அதை கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்றதுக்கு அந்த உச்சரிப்புக்கு உங்களுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுது. அப்ப அந்த எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நீங்க அது பாவா பாவா அது அழுத்தம் கொடுக்கணுமா அழுத்தம் கொடுக்க கூடாதா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். அதனால எடுத்த உடனே நீங்க இப்ப இந்த மந்திரத்தை நான் படிச்சு பாக்குறேங்கன்ட்டு சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காம ரூபினி அப்படின்னு படிச்சீங்கன்னா தப்பா போயிடும். ஏன்னா ரூபினி அப்படின்னாங்கிற வார்த்தை அங்க தப்பு, ரூபினின்னு வரணும். அப்ப அந்த பீக்கும் பிக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை இப்படி படிச்சு காட்டுறேன். அது மாதிரிதான் இப்ப வித்யாரம்பம் அப்படின்னு படிக்கலாம், வித்யான்னு படிக்கலாம், வித்யான்னு படிக்கலாம். வித்யா அப்படின்ட்டா இத்து வந்து சைடுல கம்மி ஆயிடுது, அதனுடைய அழுத்தம் இல்லாம போயிடுது. ஆனா இங்க இத்துங்கிறது அழுத்தம் குடிக்கணும், வித்யா. அதனாலதான் இந்த இத்தை வந்து பாருங்க ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல இத்து வந்து அழுத்தமா இருக்கு, வித் அப்படின்னு இருக்கும். அப்போ வித்யாரம்பம், ஆரம்பம், பா, ஆரம்பா அப்படின்னு படிக்கணும். இந்த பான்னு படிக்க முடியாது, ஆரம்பம் அப்படின்னு படிக்க முடியாது. அப்ப இவ்வளவும் நம்ம வந்து இந்த சான்ஸ்கிரிட் வேர்டுக்கும் நம்முடைய தமிழ் வேர்டுக்கும் டோட்டலி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நுணுக்கமா நீங்க இந்த எழுத்துக்களை கண்டிப்பா படிக்கணும். அப்ப அதுக்கான நீங்க நேரத்தை ஒதுக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்குதான் உங்களுக்கு இங்க டீச்சர்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது. அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லும் போது அவங்க திருத்தி கொடுத்த உடனே நீங்க சரியா சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த தேவியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப வரத்தை அளிப்பவளே, அழகு வடிவினலே, சரஸ்வதி தேவியே உனக்கு நமஸ்காரம். நான் கல்வி பயில ஆரம்பிக்கின்றேன். உன் அருளால் எப்போதும் எனக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்று நாம் இங்க சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணிட்டு நாம் இந்த வகுப்பு தொடங்குறோம். அப்ப இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இப்ப சமஸ்கிருத மொழி நம்ம படிக்க கத்துக்கும் போது நமக்கு பொதுவா இந்த எழுத்துக்கள் பரிச்சயமே இல்லை. இப்ப நீங்க எல்லாம் புதுசுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல கொஞ்சம் படிச்சவங்க வந்திருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. படிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த எழுத்துக்களே ஒண்ணுமே தெரியலைங்க, ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா ஒண்ணும் அதை பத்தி கவலை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும், அப்புறம் படிக்க படிக்க எல்லாம் சரியாயிடும். அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல படிக்கும்போது நம்ம எழுத்து கூட்டி படிச்சு பழகணும். பாருங்க, இந்த ஆ அப்படிங்கிற எழுத்து நீங்க படிச்ச பிறகு இது ஆ, இங்க வந்து மு தா அப்படின்னு படிக்கணும். அப்ப அமுத வசனம் இங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப டக்குன்னு தெரிஞ்சதுனால படிச்சுட்டேன். நீங்க படிக்கும்போது ஆ மு த வா சா நா இம் அப்படின்னு படிக்கணும். இம்ங்கிறது கீழே ஒரு புள்ளி வந்துடும், மேல புள்ளி வைக்க மாட்டாங்க, கீழே வச்சா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல அது இம்முன்னு அர்த்தம். அப்ப இங்க அமுத வசனம் அப்படிங்கிறது இங்க டைட்டில். இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல ஆரம்ப உத்தம ஜனாகா ந பரித்யஜந்தி. ஆரம்ப உத்தம ஜனாகா ந பரித்யஜந்தி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? மேன்மக்கள் அவர்களால் தொடங்கப்பட்டதை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட மாட்டார்கள். இப்ப ஏன் நான் அந்த புக்ல இருந்து இந்த புக்குக்கு வந்தாங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட் தான் முக்கியம். இப்ப நான் உங்களை வந்து மேன்மக்களா பாக்குறேன். பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, மேன்மக்கள் அவர்களால் தொடங்கப்பட்டதை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட மாட்டார்கள். அவர்கள்தான் மேன்மக்கள், அவர்கள்தான் உத்தம ஜனாகா. உத்தம ஜனாகா ந பரித்யஜந்தி. பரித்யஜந்தி அப்படின்னா இங்க அதாவது இந்த விஷயத்தில் இருந்து விடுபட மாட்டார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க சான்ஸ்கிரிட் பேசுது. சமஸ்கிருத மொழி அர்த்தம் நமக்கு புரியணும். அது ஆங்கிலத்துல சொல்றாங்க பாருங்க, குட் பீப்புள் டு நாட் அபேண்டன் வாட் தே ஹேவ் பிகன். அப்ப அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் வெளியேற விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நல்லவர்கள், மேன்மக்கள், அதை கற்றுக்கொண்டு வெற்றி அடைந்தே தீருவேன் என்ற விடாப்பிடியாக நிற்கின்றவர்கள் தான் மேன்மக்கள். அப்ப நீங்க வந்து இந்த பாடத்திட்டத்தில் இப்ப கத்துக்க வந்துட்டீங்க, நீங்கள் மேன்மக்கள். இதை விடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் இதை கத்தே தீருவேன், எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிவேன், இதற்காக நான் முயற்சி எடுத்துடுவேன், போராடி பார்ப்பேன் அப்படின்னு நீங்க விடாமுயற்சியோட முயன்று பார்த்தா நீங்க இதுல வெற்றி பெற முடியும். அதனால இந்த பாடம் வந்து எந்த நிலையிலும் பின்வாங்க கூடாது. அதை நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த முக்கியமான இந்த மந்திரத்தை எடுத்து நான் இங்க சொல்றேன். இதெல்லாம் வந்து சுபாசிதம்னு பேரு. அதாவது மிக ஆழமான பொருட்களை கொண்ட வாக்கியங்கள். இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, சம்ஸ்கிருத வார்த்தைக்குள்ள வந்திருக்கோம். இப்ப சம்ஸ்கிருத வர்ணமாலா தமிழ்ல தான் உங்களுக்கு புரியுற மாதிரி இதுல வந்திருக்கு. அப்ப எந்த மொழியின் அடிப்படை அதன் எழுத்துக்கள் தான். அப்ப இங்க நாம இந்த சமஸ்கிருத மொழிய முதல்ல இப்ப நம்ம படிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதை வந்து சமஸ்கிருதத்துல சொல்லும் போது ஸ்வரஹா அப்படின்னு பேரு. பாருங்கதான் அதனுடைய வார்த்தை ஸ்வரஹா.
இப்ப பாருங்க, இஸ் இங்க போட்டிருக்கா, இங்க ராஹா. ஹிந்தி படிக்க தெரிஞ்சவங்க இதை படிக்க முடியும். அப்ப ஸ்வரஹா, ஸ்வரஹா எனப்படுகிறது. அப்படின்னா எழுத்துக்களுக்கு வந்து இங்க ஸ்வரஹா. ஆனா இப்ப அந்த ஸ்வரம் அப்படிங்கிற வார்த்தையில இன்னுமே நிறைய ஆழமான வார்த்தைகள்லாம் இருக்கு. அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் வார்த்தைகள் வரும். அது போக போக பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அதே வார்த்தையை தான் இங்க சொல்றோம். எப்படி சொல்றோம்னா ஸ்வர அக்ஷராணி. அதாவது இங்க வந்து அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அக்ஷராணி, அதை வந்து ஸ்வர அக்ஷராணி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன இங்க பேருன்னா உயிரெழுத்துக்கள்னு பேரு. தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள். இப்ப நம்ம தமிழ்ல தானே உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோமோ, அதை வந்து நீங்க சமஸ்கிருதத்தை சொல்லும் போது ஸ்வர அக்ஷராணி. இப்ப நீங்க இதை வந்து நோட் எடுத்துக்கணும், அதாவது எடுத்து எழுதிக்கணும். ஸ்வர அக்ஷராணி என்றால் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப எப்ப கேட்டாலும் எங்க ஸ்வர அக்ஷராணி சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, என்னங்க ஸ்வர அக்ஷராணின்னா என்னங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா உயிரெழுத்துக்கள் உடனே உங்களுக்கு தெரியணும். ஸ்வர அக்ஷராணி சொல்லுங்கன்னு சொன்னா, உயிரெழுத்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்றாரு போல் இருக்கு, நீங்க உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப நான் தமிழ்ல சொல்றேன், எங்க உயிரெழுத்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே சொல்றேங்க நீங்க சொல்லிடுவீங்க. ஏன்னா உயிரெழுத்துக்கள்னா உங்களுக்கு தெரியும். ஆனா ஸ்வர அக்ஷராணி சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னா உங்களால ஸ்வர அக்ஷராணி என்னன்னு சொல்ல முடியாது. அப்ப காரணம் என்ன? அந்த வார்த்தை தெரியாததுனால சொல்ல முடியாது. அப்ப அதனால நீங்க முதல் சமஸ்கிருத மொழி படிக்க வரீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இதுல வந்து ஸ்வர அக்ஷராணின்னா அது வந்து உயிரெழுத்துக்கள் அப்படிங்கறத நோட்ஸ் எடுத்துக்கணும், எழுதிக்கணும். அதை கண்டிப்பா எப்ப கேட்டாலும் ஸ்வர அக்ஷராணின்னா அது உயிரெழுத்துக்கள் தான் என்று நீங்க சொல்லணும். அப்ப நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி உயிரெழுத்துக்கள் இருக்கான்னா இங்க வந்து 13 உயிரெழுத்துக்கள் இருக்கு. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்ப நாம இந்த இடத்துல 13 உயிரெழுத்துக்கள் மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். மெய் எழுத்துக்கள் வந்து வியஞ்சனானின்னு பேரு. அப்ப அது வந்து வியஞ்சனம் அப்படிங்கிற வார்த்தையில அழைக்கப்படுது. அது அடுத்தது போலாம், ஒன்னொன்னா போலாம். நம்ம வந்து ரொம்ப பொறுமையா தான் போறோம், நிதானமா தான் படிக்க போறோம். அப்ப நீங்க முதல்ல இப்ப எழுதிக்க வேண்டியது வந்து வர்ணமாலா. அப்படின்னா எழுத்துக்களை எழுதி பழகுகின்ற, சமஸ்கிருத மொழியை எடுத்து எழுதி பழகுகின்ற ஒரு அடிப்படை விஷயமா நம்ம வர்ணமாலாவில பாக்குறோம். இப்ப இதுல ஸ்வர அக்ஷராணி என்றால் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உயிரெழுத்துக்கள் 13 எழுத்துக்களும் எப்படி நீங்க இங்க படிக்கணும்னா தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இல்ல. இது வந்து சில எழுத்துக்கள் விடுபட்டுடும். பாருங்க, உதாரணத்துக்கு படிச்சு காட்டுறேன். இப்ப அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ. இவ்வளவுதாங்க. அப்படியே தமிழ் மாதிரி படிக்க வேண்டியதுதான். ஆனா தமிழ்ல என்ன அப்புறம் ஏ ஐ ஓ அப்படிலாம் இருக்குமில்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இல்ல. பாருங்க, ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு 13 அச்சரங்கள் தான் வருது. இப்போ அச்சராணி அப்படிங்கிறதுல 13 அச்சரங்கள் வருது. அப்ப இந்த 13 அச்சரங்கள்ல நம்ம தமிழ் எழுத்துல விடுபட்டு இருக்கிற வார்த்தைகள் என்ன? இங்க ஏ அப்படிங்கிற குரில் இல்ல, ஏ மட்டும் இருக்கு. பாருங்க, ஏ அப்படிங்கிற இந்த எழுத்து இருக்கு. ஆனா ஏ அப்படிங்கிற சாதாரணமா நம்ம குறில்ல சொல்லக்கூடிய எழுத்து இல்ல. அப்ப அதே மாதிரி ஓ அப்படின்னு நெடில் எழுத்து இருக்குது. நம்ம தமிழ்ல சொல்ற ஓ அப்படின்னு சாதாரண சொல்ற ஓ இல்ல. அப்ப அதுக்கும் இதுக்கும் எழுத்துக்கள் வித்தியாசம் இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல் சமஸ்கிருதம் படிக்க வந்திருக்கிறவங்களுக்கு இந்த வித்தியாசம் புரியும். அப்ப இப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க வந்து பேசிக்கா உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க தமிழ் எழுத்துக்களை பத்தி கவலையே படாம நேரடியா இப்ப நீங்க இந்த சமஸ்கிருத எழுத்துக்கள் எடுத்து இதுல இருக்கிற வார்த்தைகளை நீங்க படிக்க ஆரம்பிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்வரத்தையும் நீங்க அப்படியே எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இங்க என்ன அடுத்தது சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ஆ ஆ இ ஊ வரைக்கும் தான் நம்ம தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இருக்கும். அப்புறம் எழுத்துக்களை தான் மாறிடுது. பாருங்க, ரு இருக்கு, ரூ இருக்கு, லூ வந்துடுது, ஏ வந்துடுது, ஐ வந்துடுது, ஓ வந்துடுது, ஔ வந்துடுது. அப்படி 13 எழுத்துக்களை நீங்க படிக்கணும். இது எப்படி படிக்கிறது, எப்படி உச்சரிக்கிறது, எப்படி எழுதுறதுன்னு நம்ம சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த உயிரெழுத்துக்கள் வந்து பின்வரும் வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன என்று வேற, இந்த உயிரெழுத்துக்கள்ல சில வகைகளையும் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் எழுத்து கூட்டி படிப்போம். என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா, இப்ப குரில் அப்படின்னு இருக்கு இல்லையா? குரில்னா சும்மா அ அப்படின்னா குரில், ஆ அப்படின்னா நெடில். அப்படிதான் நம்ம தமிழ்ல நம்ம படிக்கிறோம். அப்போ இங்க குரில் அப்படிங்கிற எழுத்துக்கு சமஸ்கிருத வார்த்தையில ஹ்ரஸ்வ அப்படிம்பாங்க. ஹ்ரஸ்வா அப்படிங்கிற வார்த்தை, ஹ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அதுல ஹிக்குன்னு போட்டுக்கணும். பொதுவா சான்ஸ்கிரிட்ல வந்து இந்த ஹ ஹ அப்படின்னு அடிக்கடி காத்து வர்ற மாதிரி எழுத்துக்கள் அதிகமா இருக்கும்.
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹஸ்வா அப்படிங்கிற வார்த்தை தான் குறில் என்பதை குறிக்கிறது. அப்போ இந்த ஹஸ்வா அப்படிங்கிற எழுத்துக்கள் என்ன அப்படின்னு உங்களை நான் கேட்டேன் அப்படின்னா, நீங்க அது குறில் எழுத்துக்கள், குறில் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். அப்ப நீங்க அந்த மாதிரி தயாராகணும். நான் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, அடிப்படையான எழுத்துக்களை வந்து சும்மா வெறும் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு ஒட்டுக்கா சொல்லிட்டு போயிடக்கூடாது. அப்ப இந்த உயிர் எழுத்துக்கள்ல குறிலுக்கு நீங்க என்னங்க பேரு அப்படின்னு கேட்டா ஹ்ரஸ்வா அப்படின்னும். அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லணும். ஹ்ரஸ்வ லெட்டர்ஸ், அதாவது ஹ்ரஸ்வ எழுத்துக்கள், ஹ்ரஸ்வ அக்ஷரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை புரிஞ்சு படிச்சுக்கணும். அப்ப ஹ்ரஸ்வா அப்படின்னா குறில் என்று நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு புதுசா இருக்கு இல்லையா, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு என்ன பேரு ஹ்ரஸ்வான்னா, அந்த ஹ்ரஸ்வா அப்படின்னா குறில் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த குறில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சாதாரணமா நம்ம எழுத்துக்களை வந்து மாத்திரை அப்படிங்கிற ஒரு பேர்ல அழைப்போம். அதாவது மாத்திரை அப்படிங்கிறத ஒரு கண் சிமிட்டலின் நேர அலகு அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கதான் நம்ம கண் சிமிட்டலின் நேர அளவு. சும்மா கண் அப்படி ஒரு சிமிட்டுனீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்குது இல்ல, அதுக்கு வந்து ஒரு மாத்திரை. இல்லது இன்னொன்னும் எடுத்துக்கலாம், ஒரு சொடுக்கு போடுகின்ற நேரம். சும்மா அப்படி ஒரு சொடுக்கு போடுறீங்க, அப்படி ஒரு சொடுக்கு இப்படி போட்ட உடனே அது ஒரு மாத்திரை அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல. சொடுக்குன்னு சொல்றதை விட அதுல மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காக மாத்திரை என்பது ஒரு கண் சிமிட்டலின் நேர அலகு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த உச்சரிப்பு அவ்வளவுதான். அந்த ஒரு சொடுக்கு போடுற நேரத்துல நீங்க உச்சரிக்கிறது தான் குறில் எழுத்துக்கள். அப்ப இங்க ஒரு மாத்திரை கொண்ட குறுகிய உயிரெழுத்துக்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரே ஒரு மாத்திரை தான் அதுல உச்சரிப்பு. அப்ப அந்த மாதிரி இப்ப இந்த உயிரெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 13 எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ரு, லு, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படி இத்தனை 13 எழுத்துக்களை படிச்சுட்டோம். அப்ப இது எதுங்க குறில் எழுத்துக்கள், ஹ்ரஸ்வ எழுத்துக்கள் எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க இங்க சொல்றாங்க பாருங்க. வெறும் அப்படியே சும்மா ஒரு மாத்திரை அளவு உச்சரிக்கிறது. அ, இ, உ, ரு, லு அவ்வளவுதான். ஆன்னு சொல்லிடக்கூடாது. அ, இ, உ அந்த சொல்றதே கூட வந்து பாத்தீங்கன்னா ஈன்னு இழுத்துட்டீங்கன்னா 2 மாத்திரை ஆயிடும். அப்ப நீங்க ஒரு மாத்திரைங்கும் போது சொல்றதே வந்து சுருக்கமா சொல்லணும். ஆ அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வகையில சொல்றேன் நான். அப்படின்னா அது ஒரு மாத்திரை. ஆன்ட்டீங்கன்னா 2 மாத்திரை. அவ ஒரு சின்ன மாற்றம் நீங்க சொல்றதுல அந்த ப்ரொனன்சியேஷன்ல ஜஸ்ட் ஒரு அந்த ஸ்லாங்கை இழுத்துட்டீங்கன்னாலே அச்சரமும் மாறிடும், மீனிங்கும் மாறிடும். அப்ப எவ்வளவு கிரிட்டிக்கல் இருக்கு பாருங்க லாங்குவேஜ்ல. அப்ப எவ்வளவு ஒரு விஷயம் இதுல இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு படிக்கணும். அப்ப இங்க நம்ம உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்களை வந்து நம்ம சாதாரணமே தமிழ்ல இருக்கிற மாதிரி தான், ஒரு குழப்பமும் கிடையாது. தமிழ்ல குறில் எழுத்துக்கள் என்னங்கன்னு கேட்டா ஆ, இ, உ, ஏ அப்படிலாம் சொல்லுவீங்க. அதுவே கொஞ்சம் இழுத்துட்டீங்கன்னா அது நெடிலா மாறிடும். ஆ, ஈ அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் நெடிலா மாறிடும். அப்ப இங்க சொல்றதுல அந்த விஷயத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு மாத்திரையில சொல்லக்கூடிய இந்த சமஸ்கிருத மொழியினுடைய மொத்த அக்ஷரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 5 தானுங்க. 5 எழுத்துக்கள் தான் இதுல இருக்கு. அதுதான் அ, இ, உ, ரு, லு அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த எழுத்துக்களை நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே வரேன். அப்புறம் தீர்க்கம் அப்படின்னா நெடில் என்று பெயர். தீர்க்க அச்சராணி, அதாவது நீண்ட எழுத்துக்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்றோம். அப்ப தீர்க்க அச்சராணி அப்படிங்கும்போது அது எதனுடைய தீர்க்கங்க அப்படின்னு கேட்டா அதே உயிரெழுத்துக்களுடைய தீர்க்க அச்சராணி தான். தீர்க்கமாகத்தான் நம்ம அதை சொல்ல போறோம், நீண்டு சொல்ல போறோம் என்று அர்த்தம். அப்ப இங்க நெடில்ல நம்ம தமிழ்ல யூஸ் பண்றது என்னன்னா, அந்த எழுத்துக்களை வேகமா சொல்றது. ஆன்னு சொல்லாம ஆன்னு இழுக்கிறது. அப்ப அது எத்தனை மாத்திரைன்னு கேட்டா 2 மாத்திரைகள் கொண்ட உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படியே சேம் தமிழ் தான், உங்களுக்கு அந்த லெட்டர் மட்டும் மாறி இருக்கு. அதுதான் நான் இவ்வளவு பிரீஃபா உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப இங்க நெடில் அப்படிங்கும்போது இங்க என்ன நெடில்ல நம்ம சொல்ல போறோம்? ஆ, இ, உ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ. ஏன்னா இங்க நெடில் எல்லாமே இப்படிதான் வரும். அப்ப நெடில்ல பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8 எழுத்துக்கள் இருக்கு பாருங்க நெடில்ல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுத்துக்கள் இங்க நெடில்ல வந்துருக்கு. குறில் எத்தனை? 5 எழுத்துக்கள். அப்ப எத்தனை எழுத்துக்கள் ஆச்சுங்க? 13 எழுத்துக்கள் ஆச்சு. இந்த 13 எழுத்துக்கள் தாங்க வவல்ஸ். இந்த 13 எழுத்துக்கள் தாங்க உயிர் எழுத்துக்கள். அப்ப இதை ஈஸியா படிக்கலாம்ல. உயிர் எழுத்துக்களுக்கு வந்துட்டோம். அப்ப இந்த உயிரெழுத்துக்கள்
13 எழுத்துக்களை நம்ம எப்படி எழுதணுங்க, எப்படிங்க படிக்கணும் அப்படிங்கறத நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அதுவும் நான் சொல்றேன். அடுத்து இதனுடைய கண்டினியூட்டி இருக்கு, அதையும் முடிச்சிருவோம். அப்புறம் இப்ப அடுத்தது இந்த மாதிரி நம்ம 13 எழுத்துக்கள் சரிங்க நீங்க சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிம்பிளா ஒரு மாத்துல சொன்னா அது வந்து குறில், 2 மாத்துல சொன்னா அது நெடில். அது தமிழ்ல புரியுது. சமஸ்கிருதத்துல சொன்னா எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, குறில்னா ரஸ்வா, ரஸ்வ அக்ஷரா, நெடில்னா தீர்க்க அக்ஷரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். இப்ப நான் எப்ப கேட்டாலும் ஏங்க குறில்ல சொல்லுங்க அப்படின்னா, என்னங்க ரஸ்வா அக்ஷரா நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரஸ்வான்னா குறில். தீர்க்க சொல்றீங்களா? தீர்க்க சொல்றேங்க, நெடில்ல சொல்றேங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அந்த எழுத்துக்களை படிக்கும் போதே அந்த வார்த்தைகளை புரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் புது வார்த்தைகள் தான், நீங்க கேள்விப்படாத வார்த்தைகள். தீர்க்கன்னா நெடில் என்று பொருள், ரஸ்வான்னா குறில் என்று பொருள் அப்படின்னு நீங்க இந்த 2 இதை நோட்ல இன்னைக்கு நீங்க எடுத்து எழுதிக்கணும். இப்ப நான் இன்னைக்கு என்ன உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கேன்னா, வெறும் 3 வார்த்தை தான் கத்துக் கொடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்வரஹா. ஸ்வரஹான்னா எழுத்துக்கள். அதுல ஸ்வர அக்ஷராணி அப்படின்னா உயிர் எழுத்துக்கள். அப்ப உயிரெழுத்துக்கள்லாம் அதுக்கு என்னங்க சான்ஸ்கிரிட் வேர்டு? ஸ்வர அக்ஷராணி. அந்த உயிரெழுத்துக்கள்ல குறில் எதுங்க அப்படின்னு கேட்டா ரஸ்வா, ரஸ்வ அக்ஷராணி, ஸ்வரக்ஸ்வ அக்ஷரம் எப்படி வேணா சொல்லுங்க. நெடிலுக்கு என்னங்க? அது தீர்க்க எழுத்துக்கள். அப்ப தீர்க்க அக்ஷராணி, அவ்வளவுதாங்க. தீர்க்கா, ரஸ்வா, ஸ்வர அக்ஷராணி. அப்ப இந்த 3 நீங்க இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டு இருக்கீங்க. 3 வார்த்தை. அதுதான் உயிரெழுத்துக்கள்ல வரக்கூடிய முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். இப்ப இன்னொரு வார்த்தை இங்க வருது பாருங்க. இது மிஸ்ரஸ்வராகான்னு பேரு. மிஸ்ரஸ்வராகனா என்னன்னா கலப்பு உயிரெழுத்துக்கள். அது எப்படிங்க கலப்பு உயிரெழுத்துக்கள் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 உயிரெழுத்துக்களை இணைச்சிங்கன்னா அது ஒரு உயிரெழுத்தா மாறும். இப்ப பாருங்களேன், ஆ கூட்டல் இ. ஆவையும் ஈயையும் நம்ம கூட்டிட்டோம்னா அது ஏ அப்படிங்கிற சாதாரண ஒரு குறில் எழுத்தா மாறிடுது. ஏ அப்படிங்கிற எழுத்து எங்க இருந்து வருது அப்படின்னா, ஆவையும் ஈயையும் ஆ கூட்டல் இ அப்படி 2ஐயும் சேர்த்துனா அது ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்தா மாறிடுது. இப்ப ஆ கூட்டல் ஈ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்படியே 2ஐயுமே இழுத்தோம்னா நெடில்ல அது ஐயா மாறிடுது பாருங்க. இப்ப இது 2ம் பாக்குறது ஒரே மாதிரி இருக்கா வார்த்தை? ஆனா ஏக்கு ஐக்கு வித்தியாசம் பாருங்க. இங்க வரும்போதுதான் உங்களுக்கு புரியும். பாருங்க இந்த இடத்துல பாருங்க, ஏ அப்படிங்கிற எழுத்து இந்த மாதிரி இருக்கு, ஐங்கிற எழுத்து இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த எழுத்து வந்து உங்களுக்கு பரிச்சயம் ஆற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா இதை விட சிம்பிளா எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு ஈஸி லெட்டர்ஸ் தான் இதெல்லாம். அப்ப நான் இந்த இடத்துல எதுக்காக இந்த இடத்த இப்ப கொண்டு வந்து சொல்றேன் அப்படின்னா, இந்த மிஸ்ரஸ்வராகா அப்படின்னா என்னன்னு நீங்க இப்பயே தெரிஞ்சுக்கணும். கூட்டெழுத்துக்கள், கலப்பு உயிரெழுத்துக்கள்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகுது இல்லையா? அதை வந்து நம்ம தமிழ்ல கலப்பு உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம். அதை சமஸ்கிருதத்துல சொல்லும் போது மிஸ்ரஸ்வராகா அப்படிங்கிற பேர்ல அழைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம 4 வார்த்தைகள் கத்துக்கிட்டோம். இப்ப நம்ம வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எழுத்தெல்லாம் படிக்கவே ஆரம்பிக்கல. என்னென்ன வார்த்தைகள் கத்துக்கிட்டு இருக்கோம்? 1 செகண்ட் ரிவிஷன் போலாம். பாருங்க, ஸ்வரஹா அக்ஷரங்கள். அந்த ஸ்வரம் அப்படின்னா அந்த எழுத்துக்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு முறை. அதை வந்து ஸ்வர அக்ஷராணி அப்படின்னா அது உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்வர அக்ஷராணி என்றால் உயிரெழுத்துக்கள். ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு. அப்புறம் ரஸ்வஹா, ரஸ்வ அக்ஷராணி, அப்போ குறில் எழுத்துக்கள். அடுத்தது 3வது தீர்க்க அக்ஷராணி, அப்ப நெடில் எழுத்துக்கள். அடுத்தது மிஸ்ர ஸ்வராகா அப்படின்னா கலப்பு உயிரெழுத்துக்கள். இதை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். பாருங்க, இப்ப மிஸ்ர ஸ்வராகா நீங்க நான் சொல்ற மாதிரி இங்க தீர்க்க ஸ்வராகான்னு சொல்லலாம், இங்க வந்து ஹ்ரஸ்வஸ்வராகான்னு சொல்லலாம். ஏன்னா இங்க ஸ்வரம் அக்ஷரம் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்ல மாறி மாறி எப்படி சொன்னாலும் மீனிங் ஒண்ணுதான். அதை நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதனால நீங்க வந்து இங்க ஸ்வர அக்ஷராணின்னு சொன்னாலும் சரி, இல்ல ஸ்வரா இந்த இடத்துல சொன்ன மாதிரி மிஸ்ரஸ்வராங்கிற மாதிரி இங்க ஹ்ரஸ்வஸ்வரா, இங்க தீர்க்கஸ்வரா அப்படின்னு சொன்னாலும் சரி. அப்ப ஸ்வரம் அப்படின்னா எழுத்துக்கள், உச்சரிக்கிற அந்த வழிமுறைகள் அப்படிங்கிற அடிப்படையில இங்க சாஸ்திரம் சமஸ்கிருத மொழி வந்து வருது. அப்படிதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க மிஸ்ரஸ்வராகனா என்னன்னா கூட்டு எழுத்துக்கள், கலப்பு எழுத்துக்கள். 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகும். அப்ப இங்க பாருங்க, ஆ கூட்டல் ஊ சேர்ந்தா இங்க ஓன்னு வந்துருது. அதுவே ஆ கூட்டல் ஊ 2ம் சேர்ந்தா அவ்வுன்னு மாறிடுது. ஓ வந்து அவ்வா எப்ப மாறும்னா நெடில்ல மாறும்போது அவ்வா மாறிடுது, குறில்ல மாறும்போது அது ஓவா மாறிடுது. அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டு எழுத்துக்களை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். இதுக்கு வந்து மிஸ்ரஸ்வராகாங்கிற வார்த்தையை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னா நோட் எடுத்து
இந்த புது புது வார்த்தைகளை எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸ்வரம்னா என்ன, ஸ்வர அக்ஷராணினா என்ன, ஹ்ரஸ்வ ஸ்வராகனா என்ன, அல்லது ஹ்ரஸ்வ அக்ஷராணினா என்ன அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இப்படி இந்த அடிப்படையில இப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தீர்க்க ஸ்வராகா, மிஸ்ர ஸ்வராகா, அப்புறம் பிளுத்த ஸ்வராகான்னு இன்னொன்று இருக்கு. இப்பு லூத்தா இந்த 3 எழுத்து சேர்த்துனா பிளுத்த ஸ்வராகா. இது வந்து நீண்ட நெடில் எழுத்துக்கள்னு பேரு. இது கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்டுங்கிறதுனால நீங்க பேச பேசத்தான் வரும், வார்த்தைகளை உச்சரிக்க தான் வரும். இப்ப இந்த இடத்துல வந்து பிளுத்தஸ்வராகனா கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்தாலும் அந்த இப்பு லூத்தா அப்படிங்கிற 3 எழுத்தையும் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா பிளுத்தஸ்வராகா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும், உச்சரிச்சு பழகணும். அதுதான் பிராக்டிஸிங்க. அப்ப இந்த நீண்ட நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மாத்திரைகளை கொண்ட நீண்ட உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க சாஸ்திரம் சொல்லிடுது. இந்த சமஸ்கிருத சாஸ்திரம் என்ன சொல்றா, நீண்ட உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இதை ஏன் வந்து இந்த இடத்துல இந்த பிளுத்தஸ்வராகா வருது? இது வந்து தமிழ்ல கிடையாது, நம்முடைய சமஸ்கிருத மொழியில மட்டும்தான் இந்த பிளுத்தஸ்வராகா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வேத மந்திரங்கள்லாம் இந்த பிளுத்தஸ்வராகாவில தான் வருது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாத்திரை அளவை கூட்டிட்டா அது வந்து பிளுத்தஸ்வராகாவா மாறிடும். ஏன்னா பாருங்களேன், அவைகள் எண்ணிக்கையில் 9, உயிரெழுத்தின் நீட்டிப்பு என்பது உயிரெழுத்துக்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதாக இங்க சொல்லப்படுது இல்லையா? உயிரெழுத்துக்களுக்கு மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் நீட்டிப்பு பொருந்தும். ஆனா எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எழுத்துக்கள் இங்க இருக்கு. அது இங்கே சொல்லிட்டேன் பாருங்க, அவைகள் எண்ணிக்கையில் 9. இப்ப எனக்கு இது என்னங்க புரியலையே, என்னமோ ஆ மாதிரி போட்டிருக்கு, பக்கத்துல 3 மாதிரி போட்டிருக்கு, ஒண்ணு புரியலையேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிளுத்தஸ்வராகா அப்படிங்கன்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மாத்திரைகள் நீங்க சொல்லிட்டாங்க பாருங்க. அப்ப மாத்திரைனா என்ன? ஒரு சொடுக்கு போடுறது 1 மாத்திரை, 2 சொடுக்கு போட்டா 2 மாத்திரை, 3 சொடுக்கு போட்டீங்கன்னா 3 மாத்திரை அல்லது அதற்கு மேல். அப்ப இங்க நம்ம இந்த ஆங்கிற எழுத்த 3 மாத்திரை அல்லது அதற்கு மேல் கூட நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் பாருங்களேன். இப்ப நான் சொல்றேன் ஆ அப்படின்னா 3 மாத்திரை போயிடுச்சு. ஈ அதாவது அது வந்து நான் இழுக்கவே இல்லை, குறிலேயே பேசுறேன், ஆனா அது நீட்டிக்குது, வார்த்தை நீட்டிக்குது. ஓ அப்படிங்கிறேன், ஆ அப்படிங்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன? இசை கலந்த மாதிரி எழுத்துக்கள்ல மாற்றம் வருது பாத்தீங்களா? அப்ப இசையே சமஸ்கிருதத்துல இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஆ ஈ அப்படின்னா 3 மாத்திரை அளவுக்கு உச்சரிக்கிறேன், அல்லது அதற்கு மேலும் உச்சரிக்கலாம். அப்ப இந்த 9 எழுத்துக்கள் நம்ம அப்படி உச்சரிக்கும் போது ஆ ஈ ஊ ரு லு ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு நம்ம கொஞ்சம் இழுத்து சொல்லும் போது 3 மாத்திரை அளவுக்கு போகும். ஆனா இங்க எதுவுமே நம்ம நெடில் பண்ணல. ஆக்கு பதிலா ஆன்னு நான் வாயை திறக்கல, ஆன்னு தான் சொல்றேன். ஆன்ட்டா போச்சு, அது என்ன ஆயிடும்? நெடிலா மாறிடும். அப்ப இங்க குரில் எழுத்துக்களின் அடிப்படையில மாத்திரைகளை மட்டும்தான் நீட்ட வேண்டும். அப்ப ஆன்னா ஆங்கிற மாதிரியே நீங்க கொஞ்சம் இழுக்கணும், ஆண் இழுத்துடக்கூடாது. இழுத்தீங்கன்னா அது நெடிலா மாறிடும். அப்ப இந்த உயிரெழுத்துக்களுடைய நீட்டிப்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத இந்த பிளுத்தஸ்வராகா அப்படிங்கிற வார்த்தைய இங்க சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்பு. அதாவது இங்க தமிழ் மொழியில் இல்லாத சிறப்புகள் இதெல்லாம் வந்து சமஸ்கிருத மொழிக்கே உண்டான தனி சிறப்பு. அதே மாதிரி 5வது பாயிண்ட் வந்து அனுஸ்வாரகா. இது என்னங்க அனுஸ்வாரகா? இது வந்து ஒரு எழுத்தின் மேலே வைக்கின்ற ஒரு புள்ளி. அதாவது இப்ப நம்ம இம் அப்படின்னா அதுக்கு மாங்கிற எழுத்துக்கு மேல ஒரு புள்ளி வைக்கிறோம் இல்லையா? அப்ப அது வந்து இம்முங்கிறோம். வெறும் மான்னு பார்த்தா அது சாதாரணமா மான்னு படிக்கிறோம், புள்ளி வச்சுட்டா இம்முங்கிறோம் நம்ம தமிழ் மொழியில. அப்ப ஒரு புள்ளி வைக்கும் போது அதுக்கு நம்ம அங்க தமிழ் மொழியில என்ன சொல்றோம்? அந்த எழுத்துக்கள் மேல புள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்ல போறோம்? ஏதாவது ஞாபகம் இருக்காது? சொல்லுங்க பார்க்கலாம். மெய்யெழுத்துக்கள். அப்ப மெய்யெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்க அனுஸ்வாரகா அப்படிங்கிற மாதிரி இங்க நம்முடைய சமஸ்கிருத மொழி சொல்லுது. சமஸ்கிருத மொழியினுடைய வார்த்தை வந்து மெய்யெழுத்துக்கள் இங்க வராது, அது அனுஸ்வாரகா அப்படிங்கிற அடிப்படையில இங்க வந்துடுது. அப்ப இங்க வந்து இது ஒரு எழுத்தின் மேலே வைக்கும் புள்ளி என உச்சரிக்க வேண்டும். அனுஸ்வாரம் எல்லா உயிரெழுத்துக்களுடன் வரும், தனித்து வராது. அப்ப எல்லா உயிரெழுத்துக்களுடன் தான் இதெல்லாம் வரும், தனித்து இது அந்த மாதிரி புள்ளி மட்டும் தனித்து நிற்க முடியாது. அப்ப அதனால இங்க ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் மேல அந்த புள்ளி வந்துடும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அம், ஆம், இம், ஈம், உம், ஊம், ரும், ரூம், எம், ஐம், ஓம், ஔம் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க எல்லாமே.
அதாவது இங்க நம்ம உச்சரிக்கிற வார்த்தை பூரா மேல புள்ளி வச்சுக்கிட்டே வந்துட்டா எல்லாம் இம்மிம்மா மாறிடும். அப்ப இங்க தமிழுக்கும் நம்ம இதுலயும் என்ன ஒரு சின்ன குழப்பம் வரும் அப்படின்னா, அந்த ஏ மிஸ் ஆகுறதும் ஓம் மிஸ் ஆகுறதும் நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா இங்க ஏ தான் இருக்கு. நம்ம தவறி எம்னு ஏ கூட சொல்லிடக்கூடாது. இப்போ அது மாதிரி வாய் தவறி வந்துடும். ஏன்னா நம்ம தமிழும் இந்த சமஸ்கிருதமும் கலந்து கையாளும் போது சில குழப்பங்கள் அப்படி வரும். ஆனா நம்ம அதை திருத்திக்கணும், அப்பப்ப திருத்திக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் மொழியோடும் தொடர்புல இருக்கிறோம், சமஸ்கிருத மொழியோடும் தொடர்புல இருக்கனால அதை சரி பண்ணி நம்ம அப்பப்ப கரெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இங்க புள்ளி வந்துட்டா அது அம், ஆம், இம், ஈம், உம், ஊம், ரும். அதாவது இங்க ரும் அப்படிங்கிற ரூம் அப்படின்னு படிக்கிறோம். ஏம், ஐம், ஓம், அவும் அப்படிங்கிற மாதிரி இங்க எழுத்துக்களை வந்து நம்ம புள்ளியோட படிக்கும்போது அதுக்கு வந்து அனுஸ்வாரகான்னு பேரு. அடுத்தது விசர்கா அப்படின்னு இருக்கு. இப்ப விசர்கா அப்படின்னா இப்ப இந்த எழுத்துக்களுக்கு மேல ஒரு புள்ளி வர்ற மாதிரி சமஸ்கிருத மொழியில வந்து சைட்ல 2 புள்ளி வருங்க. இதுதான் சமஸ்கிருத மொழிக்கே உண்டான ஒரு தனி சிறப்புங்க. இதுவும் ஒரு தனி சிறப்பு சமஸ்கிருத மொழியில. நம்ம தமிழ் மொழியில அப்படி சைட்ல 2 புள்ளி வரவே வராது. நம்ம தமிழ் மொழியில வந்து மெய் எழுத்துக்கள்ல வந்து மேல மட்டும்தான் புள்ளி வரும். ஆனா இங்க விசர்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூடுதலா வருது பாத்தீங்களா? இது என்ன சொல்ல வருதுன்னா, இது ஒரு எழுத்தின் பக்கத்தில் மேலும் கீழுமாக வைக்கப்படுகின்ற 2 புள்ளிகள். அதாவது ஒரு எழுத்து ஆ இருக்குன்னா அது பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டா அதுக்கு வந்து விசர்கான்னு பேரு. ஏன்னா அது வந்து சமஸ்கிருத மொழியில வந்து கடைசியா முடிக்கும் போது ஹா அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுவதற்காக அந்த 2 புள்ளி போட்டுருவாங்க. இப்போ நீங்க ஹா ஹாங்கிற வார்த்தை தான் சமஸ்கிருத மொழியில வந்து அந்த காத்து வெளிவிடுற வார்த்தை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்ப அது எந்த இடத்துல ஹா எந்த இடத்துல ஹி அப்படிங்கறதெல்லாம் நம்ம அந்த இடத்துல உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த விசர்கா தெரிஞ்சாதான் நீங்க உச்சரிக்க முடியும். அது எப்படின்னு பாருங்க, இங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஆ பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா ஆஹா, ஆ அப்படிங்கிற நெடில் பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா ஆஹ. அதே மாதிரி ஈ பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா இஹி. அதுவே ஈ பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா ஈஹி. அதே மாதிரி ஊ பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா உஹு. அதே ஊ அப்படிங்கிற நெடில் பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா ஊஹு. அதே மாதிரி ரூ பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா ருஹு. அதுவே ரூ அப்படிங்கிற நெடில் பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா ரூஹு. அதே மாதிரி ஏ பக்கத்துல 2 புள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏஹே. ஐ பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா ஐஹி. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஏங்க இங்க வந்து ஏஹே எப்படி வந்துச்சு, இங்க ஏங்க ஐஹின்லாம் வந்துச்சு, இங்க ஹா ஹா தானே ஒரு 2 புள்ளி வச்சு ஹா தானே சொல்லணும், நீங்க ஏன் திடீர்னு ஹூன்னு சொல்றீங்க, ஹேன்னு சொல்றீங்க, ஹீன்னு சொல்றீங்க, நீங்களா திடீர்னு எல்லாம் மாத்திக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். அது எந்த அடிப்படையில் அப்படி மாத்துறோம் அப்படின்னா எழுத்துக்களை வச்சே மாத்துவோம். எப்படின்னா பாருங்க, ஈன்னா அது பக்கத்துல அந்த ஹாவை ஹீயா மாத்திக்குவோம். ஏன்னா அது பக்கத்துல பாருங்க அந்த ஹாவை ஹேவா மாத்திக்குவோம். ரொம்ப ஈஸிங்க. நீங்க எந்த எழுத்து முன்னாடி உச்சரிக்கிறீங்களோ அதே ப்ரொனன்சியேஷன்ல அப்படியே அந்த புள்ளிய அப்படியே தூக்கி விட்ட வேண்டியதுதான். பாருங்க, இங்க வந்து நான் ஆன்னு சொன்னேன்னா அது பக்கத்துல ஹா மட்டும் தான் போட்டுக்கிட்டேன், வெறும் ஹா மட்டும் சொன்னேன், 2 புள்ளி வச்சுப்போம். அதுவே இங்க பாருங்க, இந்த இடத்துல ஏன்னு சொல்றேன், அப்ப ஏங்கும் போது அதுக்கு 2 புள்ளிய வந்து ஏஹான்னு சொல்லக்கூடாது, ஏஹா வரக்கூடாது, ஏ. அப்ப ஹே வந்துடணும், பக்கத்துல அந்த ஹாவை ஹேவா மாத்திக்கணும். ஹேவா மாத்திக்கிட்டீங்கன்னா ஏஹே. அப்ப இது ஏஹே அப்படிங்கிறது இது கரெக்ட். அப்ப இது சொல்ற மாதிரி பாருங்க, இந்த ஐன்னு இருக்குல்ல, ஐ பக்கத்துல 2 புள்ளி வச்சா நம்ம சாதாரணமா நமக்கு என்ன தோணும் பாருங்க, இங்க ஆ பக்கத்துல 2 புள்ளி வச்சா நீங்க ஹான் தானே சொல்லி கொடுத்தீங்க, அப்ப நம்ம ஐ பக்கத்துல 2 புள்ளி வச்சா ஐ ஹான் சொல்லட்டுமான்னு சொன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கான மாதிரியே அந்த ஹீங்கிற வார்த்தை இங்க வந்துடணும். ஹை ஹி அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். இங்க ஓஹோ, இங்க பாருங்க ஔ ஹூ. அப்ப இந்த மாதிரி ஏன் இந்த இடத்துல வார்த்தைகள் இந்த இடத்துல ஹீ வருது, இந்த இடத்துல ஹே வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து சமஸ்கிருதத்துல புல்லிங்கலம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது 2 ஆண் பால் பெண் பால்ங்கிற அடிப்படையில நம்ம அது பேச போறோம். அப்ப வந்து ஆண் வார்த்தைக்கு பக்கத்துல எப்படி அந்த இதை கொண்டு வரணும், பெண் வார்த்தைக்கு பக்கத்துல எப்படி கொண்டு வரணுங்கிறதெல்லாம் இங்க சமஸ்கிருத மொழியிலேயே அப்படியெல்லாம் ஒரு சிறப்பு இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி போக பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இந்த வகுப்புல நான் எல்லா எழுத்துக்களையும் இப்ப சொல்லி புரிய வச்சிருக்கேன். இப்ப இதுல நீங்க ஒரு குழப்பமும் அடைய வேண்டியது இல்லைங்க. இப்ப இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது பழகிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுப்பேன். நீங்க அதை எழுதி பார்த்துட்டு அடுத்தது நீங்களும் அதை வீட்டுல பிராக்டிஸ் பண்ணலாம். பாருங்க, இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன் எப்படி அதை எழுத போறாங்கிறத. பாருங்க, இப்படி ஆ அப்படின்னு எழுதும்போது இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி மேல எழுதணும். இப்ப நான் வந்து ஒரு பேட்ல எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஆ தெரியுதுங்களா?
தெரியலங்க ஐயா. தெரியுதுங்க தெரியுதுங்க ஐயா. தெரியுதுங்க. அதே மாதிரி பாருங்க, அடுத்தது ஆ அப்படின்னு எழுதணும்னா பாருங்க, இந்த 3 போடுற மாதிரி போடணுங்க. இந்த 3 மாதிரி போட்டு அந்த 3 பக்கத்துல இப்படி ஒரு கோடை இழுத்து, அப்புறம் மேல இருந்து ஒரு கோடு இப்படி இழுத்து, அதுக்கு மேல இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா இதுக்கு பேரு ஆன்னு சொல்லணும். இப்ப தமிழ்ல நம்ம சாதாரணமா ஆ எழுதுனா எப்படி இப்படி எழுதுவோம் இல்லைங்களா? ஆ அப்படின்னு போட்டு இப்படி எழுதுவோம். பாருங்க, இப்படி எழுதுனா இது தமிழ் ஆ. ஆனா இங்க நம்ம சமஸ்கிருதத்துல எழுதும்போது அந்த ஆவை எப்படி எழுதணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேங்க. இப்ப வந்து பாருங்க, இன்னொரு டைம் எழுதி காட்டுறேன். பாருங்க, இப்ப ஆ எழுதும்போது இப்படி 3 மாதிரி போட்டுக்குங்க. போட்டு பக்கத்துல ஒரு கோடு, அப்புறம் இன்னொரு கோடு இப்படி மேல இருந்து இழுங்க. அதுக்கு மேல இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஆ. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஆனா இதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணதான் வரும். அடுத்தது இந்த ஆன்னு போடும்போது அதே 3 போடுறீங்க, ஒரு கோடு இழுக்கிறீங்க, பக்கத்துல 2 கோடு போட்டுக்கணும், அப்புறம் மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா ஆ அப்படின்னு நெடில் ஆயிடும். பாருங்க, இது வந்து ஆ, இது வந்து ஆ. இப்படிதான் நம்ம வந்து தமிழ்ல எழுதுறத சமஸ்கிருத மொழியில எழுதுறோம். இப்ப நீங்க இந்த அ ஆ இ அப்படின்னு நீங்க எழுதி பழகிறத வந்து எப்படி அந்த எழுத்தை சுழிக்கணும், அது எப்படி இப்படிதான் தொடங்கணுமா அப்படின்னா இப்படிதான் தொடங்கணும் 3ங்கிறத. இப்ப நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி எழுதிட்டு இந்த கோடு இப்படி போட்டுட்டு திருப்பி மேல ஒரு கோடு போட்டு அப்புறம் சைட்ல இப்படி ஒரு கோடு இப்படி எல்லாம் மாத்தி போடக்கூடாது. அதுக்கு ஒரு முறை இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த முறை இல்லாம நீங்களா மாத்தி தப்பு தப்பா எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, தொடர்ந்து எழுத முடியாது. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜரை நம்ம மீறக்கூடாது. அப்ப இங்க ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து எழுதணும்னா முதல்ல 3 கரெக்டா போடணும். 3 கரெக்டா போட்டுட்டு 3க்கு நடுவுல இருந்து ஒரு கோடை இழுக்கணும். அப்புறம் அந்த கோடுல இருந்து மேலும் கீழும் பக்கவாட்டுல ஒரு கோடு இழுக்கணும். அப்புறம் தான் மேல் கோடை போடணும். இப்படி போட்டா மட்டும்தான் இந்த ஆ அப்படிங்கிறது உங்களுக்கு சரியா வரும். இதை தவிர நீங்க வேற எப்படி பண்ணாலும் இந்த ஆங்கிற எழுத்து வந்து உங்களுக்கு தப்பு தப்பா தான் வரும். அதனால இந்த மெத்தட்ல தான் நீங்க இந்த ஆவை எழுதணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கணும். அப்ப இந்த அ ஆ இ நம்ம வந்து இப்படி பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அதான் ஆல்ரெடி நம்ம புக்லயே அதை தெளிவா கொடுத்துருப்பேன். பாருங்க, இந்த லேர்ன் சான்ஸ்கிரிட்லயே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இங்க நம்ம வந்துட்டோம். பழைய புக்கு நம்ம இப்ப உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிற புக்குக்கு வந்திருக்கிறோம். இப்ப இந்த புக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தமிழ் மொழியை போலவே சமஸ்கிருத எழுத்துக்களுக்கு உயிர் எழுத்துக்கள் வர்ணாகா அப்படின்னு இங்க வருதா. மெய் எழுத்துக்களுக்கு பாத்தீங்கன்னா வியஞ்சனானி அப்படின்னு சொல்லி வரும். அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த இருவகையாக பிரிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை வந்து சரியா எந்த இடத்துல எதை நம்ம சொல்லணும் அப்படிங்கறத நம்ம பிடிச்சுக்கணும். அப்ப இங்க கரெக்டா ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க கூட்டி பழக பழக அதெல்லாம் தானா வந்துடும். இப்ப நான் வந்து இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு இதை கீழே புரிய வைக்கிறேன் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் வந்து இந்த புக்கு படி பாத்துக்குங்க. இப்ப ஆ எப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. இப்ப இதுல வந்து என்ன நாம இந்த இடத்துல முக்கியமா எடுத்துக்கணும்னா, தமிழ் மொழியில் உள்ள குறில் எழுத்துக்களான ஏங்கிறது இங்க கிடையாது, ஓ அப்படிங்கிறது இங்க கிடையாது. இந்த 2 எழுத்துக்கள் இங்க கிடையாது இந்த சமஸ்கிருத மொழியில. அப்ப சமஸ்கிருத மெய் எழுத்துக்களான இப்ப இந்த ரு மற்றும் லு அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் வந்து தமிழ்ல கிடையாது. இந்த எழுத்துக்கள் தமிழ்ல இல்ல. அப்ப இந்த 2 வித்தியாசத்தை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப அம்முன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப அந்த அம்மா அப்படின்னா மேல ஒரு புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அனுஸ்வாரகான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஆ பக்கத்துல 2 புள்ளி வச்சுட்டோம்னா அதுக்கு விசர்கா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இந்த 2 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களாகவும் மெய் எழுத்துக்களாகவும் கருதப்படுவதில்லைன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க இந்த ஆ மேல ஒரு புள்ளி வச்சுட்டா இதை வந்து நம்ம உயிரெழுத்து சொல்லலாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லது நீங்க ஆ மேல ஒரு புள்ளி வச்சுட்டோம் இல்லையா, இப்ப நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல மா மேல ஒரு புள்ளி வச்சுட்டா இம்முன்னு வருது இல்லைங்களா, அது மாதிரி இதை வந்து மெய் எழுத்துன்னு சொல்லலாமான்னா இது மெய் எழுத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க உயிரெழுத்தும் மெய்யெழுத்து அப்படிங்கிற அடிப்படையில இங்க இந்த சமஸ்கிருத மொழியில வந்து புள்ளியை வச்சு சொல்றது கிடையாது. நீங்க மேல புள்ளி வச்சா அதுக்கு அனுஸ்வாரகான்னு பேரு, நீங்க சைட்ல 2 புள்ளி வச்சீங்கன்னா அதுக்கு விசர்ககான்னு பேரு. இதைத்தான் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல அம்முன்னு வந்துச்சுன்னா இந்த அம்முங்கிற வார்த்தையை நீங்க எப்படி சொல்லணும், அனுஸ்வாரகான்னு தான் சொல்லணும். இங்க அகா அப்படின்னு வந்துட்டா விசர்ககான்னு தான் சொல்லணும். பாருங்கதான் இந்த ப்ரொசீஜர். அப்ப இந்த ப்ரொசீஜரை நீங்க மீறக்கூடாது. அப்ப இதை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்ப இந்த மாதிரி இப்ப இந்த எழுத்துக்களை நீங்க இப்படி புரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் இப்ப இந்த வார்த்தைகளை நான் இங்க சொல்றேன். அப்புறம் இதே புக்ல தான் நான் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இப்ப இந்த கால்லாம் அப்புறம் போலாம், கீழே போனோம்னா அந்த எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் இங்க சொல்லி இருக்கிறேன். இங்கேயும் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. குறில் எழுத்துக்கள்ல வந்து ஹ்ரஸ்வ எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்களுக்கு வந்து தீர்க்க எழுத்துக்கள், அப்புறம்
நீண்ட நெடில் எழுத்துக்கள் வந்து புளுத்த எழுத்துக்கள் அப்படின்னு நீங்க நம்ம போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. அந்த புக்லயும் படிச்சு பாருங்க. இப்ப நான் இன்னைக்கு எடுத்தது நோட்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அதை உங்களுக்கு அந்த இது அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும். அதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்ல வந்து இப்ப நம்ம இன்றைய பாடத்தை வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அது சம்பந்தமான கருத்துரைகளை நீங்க அந்த நோட்ஸை பாத்துக்கலாம். அந்த நோட்ஸும் கொடுத்துருவோம். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு நீங்க அது சம்பந்தமா படிக்கவே உங்களுக்கு அதுல நல்லா தயாராயிடுவீங்க. அப்புறம் எழுத்து கூட்டி கூட்டி படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். எழுத்து கூட்டும் போது அது கொஞ்சம் பழக்கம் இல்லாம இருக்கிறதுனால எப்படிங்க இதை படிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் தடுமாற்றம் வரும். படிக்க சரியாயிடும். கூட்டெழுத்துக்களும் அதே மாதிரிதான். பாருங்க, இங்க வந்து மாத்ரா அப்படின்னு வருதுங்களா? அப்ப மாத்ராங்கும் போது இத்துக்கும் இந்த ராவுக்கும் சம்மந்தம் இல்லாம ஒரு லெட்டர் இங்க கண்ணுல தெரியுது. ஆனா இந்த லெட்டர் எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இதெல்லாம் கூட்டெழுத்துக்கள் தான். அது மாதிரி இங்க பாருங்க, புளுத்தா அப்படிங்கிறதுலயும் இந்த லூ தெரியுது, தா தெரியும். ஆனா இப்ப வந்து இதுல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப எப்படி இது போய் ஒட்டுது அப்படிங்கறது எல்லாமே நாம அந்த எழுத்துக்களுடைய கூட்டெழுத்துக்கள் எப்படி பழகணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம். அப்ப நம்ம அது மாதிரி பார்க்கும்போது இப்ப இந்த உயிர் எழுத்துக்கள்ல வந்து குறில் எழுத்துக்கள் நம்ம அந்த இதுல பார்த்தோம். 5 எழுத்துக்கள் பார்த்தோம். நெடில் எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் பார்த்தோம். நீண்ட நெடில் எழுத்துக்கள் 9 எழுத்துக்கள் பார்த்தோம். அப்ப இது மாதிரி நாம இந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே போயிட்டு இந்த எழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு இதே புக்ல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல அந்த எழுத்துக்களை எழுதுறது ஒரு பிராக்டிஸ் இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருப்பேன். நீங்க அங்க போயிட்டு அதை பார்த்து எழுதி பழகுங்க. பாருங்க, அது எத்தனாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்த போலாம். ஏன்னா நிறைய படிக்க வேண்டியிருக்கு. என்னங்க ஐயா? 7 பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க. 37வது பக்கத்துல பாருங்க. இப்ப ஆ அப்படிங்கிற எழுத்து இருக்கு. இது நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் இப்ப எழுதி காட்டினதையே உங்களுக்கு இதுல புரிய வச்சிடுறேன். பாருங்க, இப்ப பாருங்க. பாருங்க, இப்ப ஆ அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கோடு இப்படி கீழே கொண்டு வரோம். 3 போடுறதுக்காக எப்படி எழுதுறோமோ அது மாதிரி ஒரு கோடு, ஒரு ஆரோ மார்க் இதுல போட்டு காட்டிருக்கு பாருங்க. முதல் ஒரு சுழி இப்படி சுழிக்கிறோம். அவர் 2வது இப்படி ஒரு சுழிக்கிறோம். சுழிச்ச உடனே இது 3ன்னு மாறிடுது. அப்ப இங்க முதல் இங்க தொடங்கணும், 2வது இங்க முடிக்கணும். அப்ப 3வது பாருங்க, இந்த 2க்கும் இடையில இப்படி வெளியே வரணும். 3வது இப்படி ஆரோ மார்க் வெளியே வருது. அப்புறம் 4வது கோடை கீழே எழுதுக்கணும். 5வதாகத்தான் மேல கோடு போடணும். அப்படித்தான் இதை எழுதுற முறை. நீங்க அந்த 3வது வந்து ஸ்ட்ரைட்டா வரணுமா வளைஞ்சு வருமா? ஃபர்ஸ்ட் நீங்க வளைஞ்சு எழுதலாங்க. அது பத்தி பிரச்சனை இல்லை. அது அதுக்கு கனெக்ட் பண்ற ஒரு இடம் தான். அது நீங்க வேகமா எழுதும் போது வளைஞ்சு வரும். அது நாளடைவுல வளைஞ்சு தான் வரும். ஆரம்பத்துல தான் ஸ்ட்ரைட்டா வரும். அப்புறம் நீங்க தமிழ் எழுத்துக்கள் எழுதுற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வளைஞ்சு தான் வரும். அதனால அது வளைஞ்சாலும் நேரா இருந்தாலும் தப்பு கிடையாதுங்க ஐயா. அது இணைக்கிற கோடு, அவ்வளவுதான். இணைக்கிற கோடு. இங்க வந்து 3 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டு இப்படி கோடு, ஒரு குறுக்குல ஒரு கோடு போட்டு மேல இருந்து ஒரு கோடை இழுத்துட்டு இப்படி ஒரு கோடை போட்டீங்கன்னா இது ஆ. அடுத்து ஆ கவனிங்க, அதே மாதிரிதான். ஆ பாருங்க, இங்க இருந்து அப்படியே ஒரு ஏரோ மார்க் கீழே இறக்கணும். அப்புறம் 2வது ஒரு ஏரோ மார்க் இழுக்கணும். அப்புறம் சைட்ல ஒரு இழுக்கணும். அப்புறம் மேல இருந்து கீழே இழுத்துட்டோம். இதுதான் 4 ஆச்சா? இப்ப உடனே மேல் கோடு போயிடக்கூடாது. அடுத்து 5வது இன்னொரு கோடு பக்கத்துல போட்டுட்டு கடைசியா தான் 6வதா மேல இந்த கோடை இழுக்கணும். எப்பயுமே இந்த சமஸ்கிருத மொழியில, ஹிந்தி மொழியில நீங்க வந்து டாப்ல வரக்கூடிய அந்த கோடை வந்து கடைசியா தான் போடணும். சைட்ல இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கடைசியா மேல கோடு போடணும். நீங்க இந்த ஒரு கோடை போட்டுட்டு உடனே மேல ஒரு கோடை இழுத்துட்டு அப்புறம் சைட்ல ஒரு கோடெல்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எழுத்து தப்பா படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி தப்பா படிச்சிட்டீங்கன்னா நீங்க எழுதும் போது தப்பு வந்துடும். அந்த கூட்டெழுத்துக்களா எழுதும்போது தப்பு வந்துடும். அதனால படிக்கும் போதே முறையா படிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எழுத்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிற அந்த வடிவத்தை கூட உங்களுக்கு ஆரோ மார்க் மூலமா நம்ம இங்க சுட்டி காட்டுறோம். அப்ப இங்க ஆ மாதிரி நீங்க இங்க பாக்குற மாதிரி ஆ பாத்துட்டீங்களா? அதே மாதிரி ஈ பாருங்களேன். ஈ பாருங்க, ஃபர்ஸ்ட் மேல போக கூடாது. ஒண்ணு எங்க தொடங்குது பாருங்க, ஒரு கோடு இப்படி போட்டு அது அப்படியே லெஃப்ட்ல வந்து திருப்பி அப்படியே எஸ் மாதிரி ரைட்ல வந்து எஸ் மாதிரியே போடணும். எஸ் மாதிரியே போட்டு கீழே அப்படியே சுழிச்சு கொண்டு போய் இங்க நிறுத்திட்டீங்கன்னா இதுக்கு பேரு ஈ. அப்ப இங்க அது கடைசி 6வது தான் மேல இந்த கோடை போடணும். அப்ப பாருங்க, இது 1வது ஸ்டெப்பு, இந்த சைட்ல வருது 2வது ஸ்டெப்பு, அது அப்படியே எஸ் மாதிரி பெண்ட் ஆகுறது 3வது ஸ்டெப்பு, அப்புறம் அந்த இடத்துல ஒரு சுழி வருது பாருங்க, அது 4வது ஸ்டெப்பு, அப்புறம் 5வதுல முடியுது. அப்படிதான் இந்த ஈ எழுதணும். இப்ப இந்த ஈ எப்படி எழுதுறது அப்படிங்கறத நாம இந்த இதுலயே பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 மாதிரி போடுறோம். நல்லா கவனிங்க. 3 மாதிரி போடுறேன். சைட்ல ஒரு கோடு இழுக்கிறேன். அப்புறம் மேல இருந்து ஒரு கோடு இழுக்கிறேன். கடைசியா இந்த கோடை போட்டேன். இதுக்கு பேர் வந்து ஆ. அடுத்து அதே மாதிரி 3 மாதிரி போடுறேன். சைட்ல இருந்து ஒரு கோடு இழுக்கிறேன். இங்க பக்கத்துல ஒரு கோடு, அதுக்கு பக்கத்துலயும் ஒரு கோடு போட்டேன். மேல ஒரு கோடு போட்டேன். இதுக்கு பேரு ஆ. அப்புறம் இப்படி ஒரு கோடு, அப்புறம் இப்படி எஸ் மாதிரி வளைஞ்சு இப்படி வளைச்சு இப்படி போடணும். மேல ஒரு கோடு போட்டா ஈ.
அப்புறம் இதுலயே அடுத்து மேல ஒரு கோடு இப்படி வளைஞ்சு இப்படி போட்டு மேல ஒரு கோடு போட்டு இப்படி இழுத்து விட்டீங்கன்னா ஈ அப்படின்னு போறோம். அப்புறம் வெறும் 3 மட்டும் போட்டீங்கன்னா ஊ. அப்புறம் அதையே இப்படி 3 போட்டு இப்படி கீழே லைட்டா இப்படி இழுத்து விட்டுட்டு பாருங்க, இதுல மேல ஒரு கோடு, இதுல ஒரு மேல ஒரு கோடு மிஸ் ஆகக்கூடாது. இதை போட்டீங்கன்னா உ ஊ அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு கோடு வந்துடணும். அப்ப இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை நீங்க எழுதி பழகும் போது, நான் இப்ப இந்த பேட்ல எழுதுறது எனக்கே புதுசு, பழக்கம் இல்ல. நோட் புக்ல எழுதுற மாதிரி எழுத முடியாது. இதுல கொஞ்சம் அந்த மவுஸ் பேட் மாதிரி வச்சு எழுதுறதுனால இப்படி வருது. சோ இங்க அ, ஆ, இ, உ அப்படிங்கிற அடிப்படையில நீங்க இந்த பேட்ல எழுதும் போது இப்படி கொஞ்சம் ஒரு எழுத்து மொத்தமா ஒரு எழுத்து லேசா வர்றது காரணம் வந்து நான் அந்த பேனாவை அழுத்துறதுல வச்சு மாற்றம் வந்துருது. அப்ப உ அப்புறம் அடுத்தது இங்க என்ன பண்ணோம், அ, ஆ, இ, உ. இப்ப ரூ வருது இந்த இடத்துல. இந்த இந்த அடுத்த வார்த்தை வந்து இங்க அ, ஆ, இ, உ, ரு, ரு, அப்புறம் ஏ, அப்புறம் ஐ, அப்புறம் ஓ, அப்புறம் ஔ, அப்புறம் அம், அஹா அப்படிங்கிற அத்தனை வார்த்தைகளும் நீங்க ஒரே நாள்ல அப்படி பிராக்டிஸ் பண்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் இந்த 3 அச்சரங்கள் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்பெல்லாம் நீங்க பேசிக்கா வர்றதுனால ஒரே நாள்ல எல்லாம் எழுதி பழகாதீங்க. முதல்ல இந்த 3 விஷயத்துல பாருங்க, அ, இ, உ, உ. இதை மட்டும் நீங்க எழுதி கீழே கீழே அதை எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். பாருங்க, இப்படி போட்டு ஆ, திருப்பி இப்படி போட்டு ஆ, திருப்பி இப்படி போட்டு ஆ. இது மாதிரி உங்களால ஒவ்வொரு லெட்டரும் 10 தடவை அப்படியே 3, 4, 5 10 தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி இப்படி போட்டு கீழே 2 கோடு போட்டு, அது கொஞ்சம் எனக்கு அந்த இது தடுமாறுது. ஒரு செகண்ட் இருங்க. பட்டன் அழுத்திட்டேன்னா இப்படி போட்டு 2 கோடு போட்டா ஆ, திருப்பி இப்படி போட்டா ஆ, திருப்பி இப்படி போட்டா ஆ. இப்படியே நீங்க எழுதுதான் உங்களுக்கு வரும். அப்புறம் ஈ அதே மாதிரி பாருங்க, இப்படி போட்டு ஈ, திருப்பி இப்படி போட்டா ஈ, இப்படியே எழுதுங்க. அதே மாதிரி ஈன்னா இப்படி போட்டு மேல இப்படி போட்டீங்கன்னா ஈ. சும்மா ஜஸ்ட் இது எழுத வந்துடும். நீங்க நான் வந்து பழக்கம் இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடா எழுதுறேன். நீங்க பழகும் போது மொல்லமா பாருங்க, இப்படி தொடங்குறது ஈ எப்படி தொடங்கணும் அப்படின்னா, முதல்ல இப்படி ஒரு கோடு, அப்புறம் அப்படியே எஸ் மாதிரி வளைஞ்சு இப்படி கீழே வரணும், அப்புறம் மேல ஒரு கோடு போடணும். அப்படி போட்டாதான் ஈ. அப்ப இத மாதிரி நீங்க எழுதுறதுக்கு அந்த புக்கை நீங்க ரெஃபரன்ஸ் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதுக்குதான் அந்த புக் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன். அந்த புக்கை பார்த்து அதுல இருக்கிற மாதிரி எழுதி நீங்க அந்த மாதிரி எழுதுனதை ஒரு போட்டோ எடுத்து உங்களுடைய டீச்சருக்கு அனுப்பணும். இப்ப உங்களுடைய ஒர்க் என்னன்னா, இதை டீச்சருக்கு அனுப்பிச்ச உடனே அவங்க பார்த்துட்டு நீங்க அதுல என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கிறத அவங்க திருத்தி கொடுப்பாங்க. அப்புறம் திருப்பி எழுதி பழகணும். இப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இன்றைக்கு வந்து நாம இந்த 4 மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 6 எழுத்துக்கள். அதாவது 3 எழுத்துக்கள் தான். அது அ, இ, உ அப்படிங்கிற அடிப்படையில 6 எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஏன்னா இங்க வந்து வார்த்தைகள் வந்து குறில் நெடில் அப்படிங்கிற அடிப்படையில 6 எழுத்துக்களை நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். மற்றபடி அந்த எழுத்துக்களை மற்ற விஷயங்கள் பூரா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க ஒன் செகண்ட் அந்த புக்கை ரிவிஷன் பார்த்துக்குங்க. நான் இன்னைக்கு எடுத்த நோட்ஸையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா அடுத்த கிளாஸ்ல நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இடையில இப்போ நமக்கு அடுத்த கிளாஸ் எப்ப, செவ்வாய்க்கிழமை தானே. இப்ப வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் இருக்கு. இந்த 4 நாட்கள்ல நீங்க பொறுமையா எழுதி பிராக்டிஸ் பண்ணி நல்லா அந்த 6 அச்சரமும் அழகா எழுதி பழகிடுங்க. அப்புறம் அதுக்கு வந்து இப்ப மிஸ்ர ஸ்வராகனா என்ன, தீர்க்க ஸ்வராகனா என்ன, ஸ்வர அக்ஷராணினா என்ன அப்படிங்கறதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. அதாவது அந்த எழுத்துக்களுடைய உயிர் எழுத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கறத மனப்பாடம் பண்ணிடுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இப்படியே போக 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 உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நாள், ஒரு வாரம் கொஞ்சம் அப்படி டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களே பூந்து விளையாடுவீங்க. அப்புறம் புக்ஸ் எல்லாம் நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. அப்ப வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.